வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கு. ஆனா, இந்த எல்லா மதங்களையும், எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்க்கணும்னு ஆரம்பிச்ச ஒரு புதிய மதம் இருக்குன்னா, உங்களால நம்ப முடியுமா? அதுதான் பஹாய் மதம். இன்னைக்கு. இந்த பஹாய் மதம்னா என்ன? இவங்க என்ன நம்புறாங்கன்னு ஒரு 5 நிமிஷத்துல ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பஹாய் மதத்தோட முக்கியமான நம்பிக்கை என்னன்னா, 3ஏ 3 விஷயம் தான். இத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 1 கடவுள் ஒருவரே. நாம எல்லாரும் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்ன்னு பிரிஞ்சிருந்தாலும், நம்ம எல்லாரையும் படைச்ச கடவுள் ஒருத்தர் தான். நாம அவருக்கு பல பேர்கள வச்சிருக்கலாம். ஆனா, அவர் ஒரே ஒருவர் தான். 2வது மதங்கள் எல்லாமே ஒண்ணு. இதுதான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு, முஹம்மது, புத்தர், கிருஷ்ணர், ஆபிரகாம் இவங்க எல்லாரும் ஒரே கடவுள் அனுப்பி வச்ச தூதர்கள் தான். 3வது நாம எல்லாருமே ஒண்ணு. நாம எல்லாரும் ஒரே உலகத்துல, ஒரே குடும்பமா வாழணும். இத தான் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. இந்த மதத்தோட அடித்தளத்த உருவாக்கினவங்க 2 பேரு. த பாபு. இவரு தான் இந்த புதிய நம்பிக்கைக்கு ஒரு வழிய திறந்து வச்சவரு. பஹாவுல்லா. இவர் தான் இந்த மதத்தோட நிறுவனர். இவர் ஈரான் நாட்டுல 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தாரு. இவர் தான் கடவுள் கடைசியாக அனுப்பிய தூதர்ன்னு பஹாய்கள் நம்புறாங்க. இவரோட பேர் அரபியில கடவுளின் மகிமைன்னு அர்த்தம். பஹாவுல்லா உலகத்துல அமைதி வரணும்னா, சில விஷயங்கள நம்ம கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுல சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஆணும், பெண்ணும் சமம். இதுல எந்த பேச்சுக்கும் இடம் இல்லை. பாகுபாடு இருக்கக்கூடாது. ஜாதி, மதம், பணம், ஏழை, பணக்காரன்னு எந்த பிரிவினையும் இருக்கவே கூடாது. கல்வி தான் முக்கியம். எல்லா குழந்தைகளுக்கும், முக்கியமா பெண்களுக்கு கட்டாய கல்வி வேணும்னு சொல்றாங்க. அறிவியலும், மதமும் இணக்கம். சயின்ஸ் ஒரு பக்கம், ரிலிஜியன் ஒரு பக்கம்னு போகாம 2மே ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து போகணும்னு சொல்றாங்க. உலக அரசு. உலக நாடுகள் எல்லாமே சண்டை போட்டுக்காம, ஒண்ணு சேர்ந்து ஒரு பொதுவான உலக அரசாங்கத்த உருவாக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, பஹாய் மதம்ங்கிறது அன்பு, ஒற்றுமை, கல்வி, நீதி இதையெல்லாம் ரொம்ப ரொம்ப வலியுறுத்துற ஒரு மதம். இது உலகத்துல எல்லா நாட்டிலயும், எல்லா இனத்திலயும் உள்ள மக்களால பின்பற்றப்படுது. இந்த மதத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழ உள்ள கருத்துகளில் எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்த வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால், வீடியோவ லைக் செய்யுங்க. சேனல சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள். பார்த்ததுக்கு நன்றி.